அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் another highly requested video. UI UX அப்படின்னா என்ன, UI UX டெவலப்பர் என்ன செய்வாங்க, இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இதை நான் படிக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யலாம், இதில் பெருசாக ரோட் மேப் பார்க்க மாட்டோம், ஆனால் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் என்ன, அண்ட் இனிஷியலாக நீங்கள் வந்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு மிக முக்கியமான கோர்ஸ் ஆன் UI UX வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல கோர்ஸ் ஃப்ரம் கூகுள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விசிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு பர்டிகுலர் டொமைன் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து இருந்தாலுமே யூ கேன் என்டர் இன்டு திஸ் ஃபீல்டு. அதனால் இதற்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் மோரோவர் இதுக்கு பெருசாக ப்ரோக்ராமிங் அப்படின்றது தேவைப்படாது எக்ஸ்டென்சிவாக. ஸோ இதில் வந்து பேசிக்காக டிஃப்ரென்சஸ் என்ன, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வில் பி லுக்கிங் இன் டு திஸ். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டூ கண்டினியூ வாட்சிங். அண்ட் நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. பிகாஸ் தினமும் இது போல் பல முக்கியமான தலைப்புகளை நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் யூஎக்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். யூஎக்ஸோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும். பட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இட் வில் பி ஒரு கோர்வையாக வந்து யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்டையர் ஃப்ளோ. ஸோ யூஎக்ஸ் அப்படின்றது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். அப்படின்னா என்ன, யூசர் இருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இம்ப்ரூவ் செய்யணும் அப்படின்னு பார்ப்பது தான். இப்போது ஒரு யூசரோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் ஒரு யூசர், நீங்கள் வந்து ஒரு கையில் ஒரு ஃபோன் வச்சுட்ருக்கீங்க. அந்த ஃபோன் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட். அந்த ஃபோனில் ஒரு வெப்சைட் யூஸ் செய்கிறீங்க, இல்லாட்டி ஒரு ஆப் யூஸ் செய்கிறீங்க. ஸோ அந்த ஒரு ஃபோனை அந்த ப்ராடக்டாக நீங்கள் யூஸ் செய்கிறீங்களா, நீங்கள் அந்த ஃபோனை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் அந்த ஃபோனை வந்து பயன்படுத்தும் போது ஹாப்பியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, அதை எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம் அப்படின்லாம் பார்க்கறது தான். இது ஒரு பேசிக்கான ஒரு டெஃபினிஷனாக சொல்கிறேன். இந்த டெஃபினிஷனில் பேசிக்காக புரிதலுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னவா வேணால் இருக்கலாம், ப்ராடக்டாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், டிஜிட்டல் ப்ராடக்டாக இருக்கலாம், எந்த ப்ராடக்டாக வேணால் இருக்கலாம். அதனுடன் நாம் இன்டராக்ட் செய்யும் பொழுது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பது தான் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோம். கரெக்டாக எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கும்பொழுது நம்ம ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வீட்டில் டிஸ்கஸ் செஞ்சுருப்பீங்க. ஃபோன் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க. ஓகே, இந்த பட்ஜெட்குள்ளே இருக்கணும், இவ்வளோ ரேம் இருக்கணும், இந்த கேமரா குவாலிட்டி இருக்கணும், அதுக்கப்புறமா எனக்கு வந்து இவ்வளோ ஸ்பீட் இருக்கணும், இவ்வளோ பேட்ரி இருக்கணும், இவ்வளோ பேக்கப் இருக்கணும், இந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து போட்டு வச்சுருப்பீங்க, ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா எப்படா ஃபோன் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வாங்குவீங்க. உங்கள் அம்மா அப்பா கூட வாங்கின பிறகு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, அந்த சந்தோஷம் ஃபஸ்ட்டு வாங்கின பிறகு அந்த ஃபோனை எப்படி நீங்கள் வந்து செட் செய்கிறீங்க, உங்களுடைய பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் வந்து ரெடி செய்கிறீங்க, அப்புறம் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் செய்கிறீங்க, ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் செய்கிறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் செஞ்சு மச்சான் நான் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் செஞ்சுருக்கேன், இந்த கேம் ட்ரை செஞ்சு பாரு, ரொம்ப செமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. சடனாக ஒரு நாளைக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுதுன்னொடனே ஐயோ சார்ஜ் ஸ்லோவாக ஏறுது, அப்பா அம்மா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஸ்லைட்டாக ஒரு பீதி வருது. என்ன செய்யன்னு தெரியல, என்னமோ முடக்கா நீங்கள் ஏதாவது செக் செய்கிறீங்க. சப்போஸ் அந்த ஃபோனை தெரியாதனமாக கீழே போட்டுட்டீங்க, அதில் லைட்டாக ஒரு கிராக்கு, ஆனால் அது அவங்க அம்மா அப்பா பார்த்துடுறாங்க. உடனே ஒரு டென்ஷன் வரும் இல்லையா. நான் ஏன் இங்கே ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு இமோஷன் வந்துச்சு. கரெக்டாக ஃபஸ்ட் டைம் வாங்கும்பொழுது ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறமா வந்து அந்த ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட், அப்புறம் சடனாக ஒரு பீதி, டென்ஷன், அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் செஞ்சு எனக்கு இந்த பேட்ரி வேலை செய்ய மாட்டேங்குது, பேட்ரி ஏற மாட்டேங்குது, சார்ஜ் அப்படியே தான் இருக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே தான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் அப்படின்றவங்க டிசைன் செய்யும் பொழுது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டிசைன் செய்கிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் யூசராக வந்து யோசிச்சிங்க. இப்போது டிசைனராக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தான் இந்த ஃபோனை வந்து டிசைன் செய்கிறீங்க, ஆர் ஃபோனே டிசைன் செய்யலை, அந்த யூசரை வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் செய்யும் பொழுது அவங்க என்னெல்லாம் ஃபீல் செய்வாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தால்தான் அந்த டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஃபோன் வந்து இவ்வளோ தான் செம்ம ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருந்தாலும் அது வந்து ஆனே ஆகலை அப்படின்னா எவனுமே அதை யூஸ் செய்ய மாட்டாங்க. கரெக்டாக? அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஸோ ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ப்ராடக்டை அந்த யூசர் பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும், என்னென்ன இமோஷன்ஸ் வரும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதனால் அதனுடைய பிராண்ட் எப்படி இம்ப்ரூவ் செய்யலாம். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே மக்கள் அதை பயன்படுத்தும் பொழுது ஹாப்பியாக இருக்கணும். அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம கொடுக்க முடியும். அப்போ தான் அதில் வச்சு அவங்க பிஸ்னஸும் செய்ய முடியும். ஸோ மக்களுக்கு தேவையான அந்த ஒரு ஃபோன் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த அடிப்படையான விஷயங்கள் இருந்தால்தான் அந்த விஷயத்தை அவங்க வந்து நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒன்று கேமிங்காக வந்து ஸ்பேஸ் பார்ப்பீங்க, அப்புறம் கேமரா குவாலிட்டி பார்ப்பீங்க, அந்த மாதிரி 2-3 விஷயம் பார்ப்பீங்க. இதே நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு போய் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேசிக் ரிக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கும்? நல்லா வந்து ஃபோன் பேசணும், நெட்வொர்க் வந்து கரெக்டாக கேட்கணும், கிளாரிட்டியோடு இருக்கணும், ஈஸியாக வந்து வீடியோ பார்க்கணும், யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கணும், அப்புறமா வந்து கால் ஹிஸ்ட்ரிலாம் ஈஸியாக மேனேஜ் செய்யணும், கான்டாக்ட்ஸை பேசிக்காக வச்சுக்கணும். இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது, உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. உங்களை சந்தோஷப்படுத்தணுன்னா பை யூஸிங் திஸ் ஃபோன் உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் வேறு, அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய நீட்ஸ் வேறு. ஸோ ஆனால் ஒரே ப்ராடக்ட் தான், ஒரே ஃபோன் தான், நீங்கள் வந்து டச் ஃபோன், ஒரே ஸ்மார்ட் ஃபோன். ஜேர்னி மேப், இந்த ஜேர்னி மேப்பை பயன்படுத்தி தான் வந்து எது மக்களுக்கு தேவை, எப்படி அவங்க ஃபீல் செய்கிறாங்க, என்ன இமோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் நான் படித்தேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்பு நீங்கள் எல்லாருமே கூகுள் பயன்படுத்திருந்தீங்க, கூகுள் சர்ச் என்ஜின் வந்து பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா கூகுளோடைய சர்ச் என்ஜின் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தானே இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் ஆடியன்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று சர்ச் செய்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ பார்க்கணும், இல்லாட்டி ஏதாச்சும் ரீசர்ச் செய்யணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று இங்கிலீஷில் தான் டைப் செய்யணும். பட் அதுக்கப்புறமா அவங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் செய்ய அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா லோக்கல் லாங்குவேஜஸுக்கும் கொண்டு வந்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் விச் இஸ் யூஸிங் கூகுள் இஸ் எனார்மஸ். ஸோ அத்தனை மக்களுக்கும் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனுஷனும் கூகுளை பயன்படுத்தணும் அப்படின்னா அவனை இங்கிலீஷ் படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக அவனுக்கு அவனுடைய மொழியிலேயே கூகுளை கொண்டு போனால் அது பெரிய விஷயம். ஸோ அவங்களுடைய மொழியிலேயே வந்து கூகுளை வந்து கொண்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லை, அந்த பேஜ் நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ மலையாளத்துலேயோ கன்னடலையோ ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து கூகுள் சர்ச் செய்யலாம். ஸோ அது ஒரு சின்ன விஷயம் தான். ஏன்னா அவங்க அவ்வளோ பெருசாக ஒன்று செஞ்சுட்டாங்க ஆல்ரெடி. பட் ஒரு சின்ன விஷயம்னால அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாச்சு அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸிங் இட் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். ஸோ இதுதான் வந்து யூஎக்ஸ் பார்த்தாச்சா. யூஐனா என்னென்னு பார்ப்போம். யூஐ அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ், ஐனா இன்டர்ஃபேஸ் டிசைன். இன்டர்ஃபேஸ்னால் என்ன? இப்போ நீங்கள் இதே ஃபோனை பயன்படுத்துகிறீங்க, ஆனால் இந்த ஃபோனுக்குள்ளே சில ஆப்ஸ் இருக்குது. இங்கே யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த யூடியூப் முடித்த பிறகு இன்ஸ்டாகிராமில் போய் என்னை ஃபாலோ செஞ்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒவ்வொரு போஸ்ட்டையும் நீங்கள் லைக் செய்கிறீங்க, சடனாக அதில் ரீல்ஸில் பாட்டெல்லாம் கேட்குது. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஆப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க கரெக்டாக. அந்த மாதிரி ஆப்ஸையோ இல்லை வெப்சைட்டையோ இல்லை சர்வீஸையோ ஏதாச்சும் பயன்படுத்தும் பொழுது அதில் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது. இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னா நீங்கள் எப்படி அதோட இன்ட்ராக்ட் செய்கிறீங்க. 2 வழியாக இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து அதனுடன் பேசி நீங்கள் அதோட ரிப்ளை கிடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்கோலாம் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து பேசுனீங்க ஒரு சீரியெலாம் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது ரெஸ்பான்ஸ் செய்யும். இன்னொன்று நீங்கள் வந்து அந்த பட்டன்ஸை டச் செய்கிறீங்க, இல்லை டபுள் டேப் செய்கிறீங்க, இல்லாட்டி கிளிக் செய்கிறீங்க, ஸ்வைப் செய்கிறீங்க, அது வந்து இன்னொரு வழி. நம்ம அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட் வாய்ஸ் அசிஸ்டட் இன்ட்ராக்ஷன் வந்து வேணாம், அது அப்புறமா பார்த்துக்கலாம். பேசிக்காக இருக்கக்கூடியது வந்து இந்த கிளிக்கிங் த பட்டன்ஸ் ஆர் டச் வச்சு நம்ம இன்ட்ராக்ட் செய்யக்கூடிய ஆல் த இன்டராக்ஷன்ஸ் வச்சு பார்க்கலாம். அதே கிராஃபிக் இன்டர்ஃபேஸ் டிசைன். ஸோ இதுதான் கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கிராஃபிக் இன்டர்ஃபேஸ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம் திறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும் இன்ஸ்டாகிராம் ஏன் அது பிங்க் கலர்லேயும் ஏதோ ஒரு கலர்லேயும் இருக்கும். இதே நீங்கள் யூடியூப் தான் திறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் யூடியூப் வந்து ரெட் கலரில் ஒரு டப்பாவில் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த யூடியூப்பில் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அது ரெக்டாங்குலர் ஸ்க்ரீனாக இருக்கும். இதே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போனீங்க அப்படின்னா அதோடைய ஸ்க்ரீன் வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கும். இதே அந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து ரெக்டாங்குலாக போடலாம், ஸ்கொயராக போடலாம், 3:5 போடலாம், 5:6 போடலாம், டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் போடலாம். இதே வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பில் போனீங்க அப்படின்னா அதோடைய ஐடென்டிட்டி அப்படின்றது வித்தியாசப்படுது. ஸோ அதோடைய ஃபாண்ட்டை பயன்படுத்தி, அதோடைய கலரை பயன்படுத்தி, அதில் இருக்கிற பட்டன்ஸ், அதோடைய ஸ்க்ரீன் டிசைன் எல்லாம் பயன்படுத்தி இந்த ஆப்பு அது இல்லை, இது வேறு ஆப் தான், கண்டிப்பாக வந்து இது யூடியூப் தான், ஒரு சவுண்டை கேட்டே வந்து இவங்க தான் பேசுகிறாங்க, இந்த வாய்ஸை கேட்டு ஐஸ்வர்யா தான் பேசுகிறாங்க, இந்த வாய்ஸை கேட்டு அம்மா தான் கால் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. எங்கேருந்தோ வந்து ஒரு சவுண்டு கேட்கும், ஒரு வண்டி
வண்டி சவுண்டு, இது எங்கள் வீட்டு வண்டி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வருவது யூஸிங் தி அப்ளிகேஷன் தட் யூ யூஸிங். பயன்படுத்தி பையங்க ஒன்று இங்கிலீஷில் பேசணும், இல்லாட்டி தமிழில் பேசணும், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் இப்படி தான். ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறீங்களோ அதனுடைய டிஸ்டிங்க்டான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத உங்களால் வந்து கண்ணை மூடிட்டு சொல்ல முடியுது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து ஒரு டெம்ப்ளேட் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்குவது அப்படின்றது தான் வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ். இன்ஃபேக்ட் யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து 3 முக்கியமான விஷயங்கள் வச்சு உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப பேசிக்காக க்ரியேட்டிவிட்டி, கன்சிஸ்டன்சி, கிளாரிட்டி. க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என்ன கலரில் இருக்குது, என்ன ஃபாண்ட் பயன்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி பட்டன்ஸ் யூஸ் செய்கிறாங்க, அதெல்லாம் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் இருக்கிற அதே மாதிரி ஃபார்மேட் கிடையாது. இப்போ யூடியூப்லேயும் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு தெரியும். ஏன்? அதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பட்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஷேர் பட்டன், லைக் பட்டன், இல்லை அதுக்கு பேர் என்ன, இன்சைட்ஸ், எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அது வந்து அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வச்சு அவங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் செஞ்சுருக்காங்க. இன்னொன்று வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ கன்சிஸ்டன்சி அப்படின்னா இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த வீடியோக்கு கீழே தான் வந்து கமெண்ட்ஸ் வருது, ரைட் சைடில் சஜஸ்டட் வீடியோஸ் வருது, கீழே வந்து இந்த வீடியோ கீழே அந்த சேனல் பேர், லெஃப்ட் சைடில் வந்து சேனலுடைய லோகோ, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. கரெக்டாக? ஸோ இது வந்து கிளியராக இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா எந்த சேனலுக்கு நீங்கள் போனாலுமே இதே ஃபார்மேட்டு தான். சடனாக ஒரு சேனல் வந்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு சேனல் பார்க்குறீங்க, குட்டி குழந்தைங்க சேனல் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ஸ் ஒன்றும் வந்து சைடில் இருக்காது, கமெண்ட்ஸ் மேலே இருக்காது, கமெண்ட்ஸ் தலைகீழே வராது. எப்போதுமே இந்த ஃபார்மேட்டு தான். அது எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, எந்த சேனல் ஓப்பன் செஞ்சாலும் சரி. இதே கிளாரிட்டி அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் செய்யணும் அப்படின்னா எங்கே சர்ச் செய்வீங்க? சர்ச் பார் தான், ஒரே வழி தான் இருக்குது. ஸோ கிளியராக இருக்குது உங்களுக்கு. இதே வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் செய்யணும்னு என்ன செய்வீங்க? ஒரே ஒரு டப்பா தான் இருக்குது, அதை தவிர கூகுளோடைய ஹோம் ஸ்க்ரீனில் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியும். அதே போல் நீங்கள் ஒரு ஃபோனை பயன்படுத்துவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும், லாக் ஸ்க்ரீன் இருக்கும், அப்புறம் பேக் பட்டன் இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளியராக அவங்க டிஃபைன் செஞ்சுருக்காங்க. ஸோ இது 3 விஷயமும் இருக்கும் பொழுது தான் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது பக்காவாக இருக்குது. அப்படின்ற யூஐயோடைய டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் செய்யலாம்னு சொல்லும்பொழுது எனக்கு ஏதோ ஒரு காமெடி ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, யூஎக்ஸ் அப்படின்றது தான் வந்து அந்த நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதனுடைய நம்ம செங்கல்லாம் வச்சு ஒரு பேசிக்காக ஒரு வீடு ஸ்ட்ரக்சர் கட்டுறோம் இல்லையா, அதுதான் வந்து யூஎக்ஸ். ஏன்னா அதுதான் வந்து ப்ராடக்ட். அதுக்குள்ளே நீங்கள் எந்த வேணால் பெயிண்ட் அடிக்கலாம், என்ன வேணால் வீட்டுக்குள்ளே வந்து என்ன ஷேடு வேணால் அடிக்கலாம், என்ன இன்டீரியர் டிசைனிங் வேணால் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் செஞ்சுருப்பாங்க. எல்லாமே ஒரே 2 பெட்ரூமாக தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு 2 பெட்ரூமுமே ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்க அமைத்திருப்பாங்க. ஸோ நான் சொல்கிறது புரியுதா? ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு யூஎக்ஸ். அதில் இருக்கிற எல்லா 2 BHK அப்பார்ட்மெண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா ஆப்ஸுமே, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுமே, ஒவ்வொரு ஃப்ளாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஐ டிசைன் மாதிரி. ஆனால் ஒவ்வொரு வீடும் தனித்துவமாக இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபர்னிச்சர் வித்தியாசமாக போட்டிருப்பாங்க, இல்லை பெயிண்ட் வித்தியாசமாக இருக்கும், இல்லை கலர் ஏதாச்சும் வித்தியாசமாக இருக்கும், இல்லை கிச்சனில் வித்தியாசமாக இருக்கும், ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கும். எதையோ ஒன்று வச்சு இது உங்கள் வீடு இல்லை, இதுதான் என் வீடு அப்படின்றது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுது இல்லையா? இது வந்து பக்கத்து வீடு, நம்ம வந்து அடுத்த வீடு, நம்ம வந்து அடுத்த ஃப்ளோர் போகணும் அப்படின்ற ஒரு டிஸ்டிங்ஷன் காமிக்கக்கூடியது தான் யூஐ. பட் அந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது யூஎக்ஸ். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தான் யூஎக்ஸ். அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் சம்டைம்ஸ் வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் போடுவீங்க, சம்டைம்ஸ் இந்தியன் வேர் போடுவீங்க, சம்டைம்ஸ் வெட்டிங்க்கு போகும்பொழுது வேறு மாதிரி ட்ரெஸ் செய்வீங்க. ஸோ அதெல்லாம் அப்படின்றது தான் யூஐ. ஸோ யூஎக்ஸ் முக்கியமாக, யூஐ முக்கியமாக? ஃபஸ்ட்டு அது ரெண்டும் டிஃப்ரெண்ட் அப்படின்றது புரிஞ்சிருச்சு இல்லையா? இதில் யூஎக்ஸ் மட்டும் சூப்பராக இருக்குது, பில்டிங் சூப்பராக இருக்குது, ஆனால் அது பார்க்க கேவலமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆப்போடைய ஃபங்க்ஷனாலிட்டி சூப்பராக இருக்குது, ஆனால் அது பார்க்க வந்து நல்லாவே இல்லை, இப்படிலாம் ஸ்வைப் செய்யும்போது ஸ்லோவாக இருக்குது, அந்த பட்டன் கலர் கேவலமாக இருக்குது அப்படின்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம் சூப்பராக இருக்குது, ஆனால் ரீல்ஸ் வந்து அப்லோட் செய்யவே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ் போடக்கூடிய ஹேபிட்டே விட்டுருவீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஆஸ் அ ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கணும், அதனுடைய இன்டர்ஃபேஸ் ஆஃப் அப்லோடிங், டவுன்லோடிங், வியூவிங், லைக்கிங், ஸ்வைப்பிங் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ யூஎக்ஸும் ஈஸியாக இருக்கணும், யூஐயும் மக்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டுமான கோர்ஸ் வந்து நான் பார்த்தேன், விச் இஸ் வெரி வெரி குட். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு சஜஸ்ட் திஸ் ஃபார் யூ. இந்த கோர்ஸ் வந்து
கூகுளோடைய கோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கோர்ஸோடைய லிங்க் கீழே நான் கொடுக்குறேன். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் வந்து நிறுவின ஒரு கோர்ஸ். அண்ட் அது எடுக்கக்கூடிய ஆட்களுமே வந்து கூகுளில் UI/UX டிசைனர்ஸ் எடுக்கக்கூடிய கோர்ஸ். அதை விட ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ அதில் வந்து ஒரு டிசைன் எந்த அளவுக்கு முக்கியம், நீங்கள் எப்படி ஒரு டிசைனராக மாறலாம், பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி டிசைன் அப்படின்றதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கொடுத்துருக்கு. ஐ திங்க் திஸ் வீடியோ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க. மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் பி இன்ஸ்டன்ட்லி நோட்டிஃபைட் every time I upload a new video. And until I see you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே. Happy 2022.